அவளுக்குள் பல மலர்ச்சிகள், பல இன்பம், பல யோசனைகள், பல எண்ணங்கள், உணர்வுகள் எல்லாம் ஏற்படும். இது அவருக்கு உரியவர்களுடைய நாமம். இதுதான் ஆன்ம தொடர்பு. இது ஏதோ ஒரு ஆன்மாவுக்கு உரியது அல்ல. அப்பர் சுவாமிகள் தன்னை பெண்ணாக பாவித்து எழுதியிருக்கிறார். ஏனென்றால் இது அவர் வாழ்வில் நடந்ததுதான். எல்லா பற்றுகளும் எல்லாவற்றையும் விடுத்து முழுவதுமாக அந்த சிவனுக்கே அவள் ஐக்கியமாகிவிட்டால், இறைவனோடு இரண்டரை கலக்கும் பொழுது மற்ற அந்த உலகியல் சார்ந்த விஷயங்கள் தானாகவே அறுபட்டுவிடும். அன்பு உள்ளங்களே, தொடர்ந்து நாம் இந்த மார்கழி திங்கள் உற்சவத்திலே, பக்தி உற்சவத்திலே அருளாளர்களினுடைய பக்தி மனம் கமழும் அருட்பாடல்களை தொடர்ந்து இறையொருளாலும் குருவருளாலும் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே இன்று நாம் 12 திருமுறைகளில் தேவாரம் எனப்படும் தொகுப்பின் பாடல்களில் மூவர் தேவாரம் என்பார்கள். அப்பர், சுந்தரர், ஞானசம்பந்தர். வரிசை முறைப்படி சொல்ல வேண்டுமென்றால் ஞானசம்பந்தர், அப்பர், சுந்தரர். அப்பர் சுவாமிகளினுடைய தேவாரத்திலிருந்து மிக மிக அற்புதமான, அதி அற்புதமான ஒரு பாடலை இன்று கேட்டு மகிழ இருக்கிறோம். ஒரு பக்தியினுடைய நிலை என்ன என்பதை இதைவிட தெளிவாக அப்பர் சுவாமிகள் உரைத்ததைப் போல இனி யாராலும் உரைக்க முடியுமா? தலைவி தலைவன் பாவத்தில் எழுதியிருக்கக்கூடிய அற்புத பாடல். இந்த பாடல் சரியை, கிரியை, யோகம், ஞானம் எனும் 4 மார்க்கங்களும் ஒன்றிணைந்து கூடியிருப்பதாக இந்த பாடல் வெளிப்படுத்தும். பக்தனின் நிலையை ஒரு தலைவி தலைவன் பாவத்தில் அப்பர் சுவாமிகள் இயற்றியிருப்பார். எப்படி எழுதுகிறார்? முன்னம் அவன் நாமம் கேட்டால், மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டால், பின்னம் அவன் ஆரூர் கேட்டால், பெயர்த்தும் அவனுக்கே பிச்சியானால், அன்னையும் அத்தனையும் அன்றே நீத்தால், அகன்றால் அகலிடத்தார் ஆச்சாரத்தை, தன்னை மறந்தால் தன் நாமம் கெட்டால், தலைப்பட்டால் நங்கை தலைவன் தாளே. என்ன அருமையான பாடல்! இறைவனினுடைய பெயரை கேட்டவுடன் இத்தனை அதிசயங்கள் நிகழுமா? இறைவனின் நாமத்திற்கு அத்தனை மகிமை இருக்கிறதா என்றால் இருக்கிறது என்கிறார் அப்பர் சுவாமிகள். தனக்கு உகந்த தலைவனினுடைய பெயரை, தன் மனம் விரும்பிய, தன் மனதுக்கு விருப்பமான தலைவனினுடைய பெயரை தலைவியாகிய பக்தை கேட்கிறாள். அது என்ன நாமம்? சிவனினுடைய நாமம். அந்த நாமத்தை கேட்டவுடன் அவளுக்குள் பல மலர்ச்சிகள், பல இன்பம், பல யோசனைகள், பல எண்ணங்கள், உணர்வுகள் எல்லாம் ஏற்படும். இது அவருக்கு உரியவர்களுடைய நாமம். இதுதான் ஆன்ம தொடர்பு. இந்த ஜீவாத்மா பரமாத்மாவோடு தொடர்பு உடையதல்லவா? அதனால் அந்த தொடர்பினால் தகுந்த நேரமும் காலமும் பக்குவமும் வாய்க்கும் பொழுது அதற்குரிய ஆத்மாக்களுக்கு அந்த நேரம் காலம் கனிந்தவுடன், நாமம் கேட்டவுடனேயே பலவிதமான உள் உணர்வுகளில் மாற்றம் ஏற்படும். இதுதான் பக்தியின் ஆரம்ப நிலை. இது உண்மை பக்தி நிகழும் பொழுது இதெல்லாம் ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் நிகழக்கூடியதுதான். இது ஏதோ ஒரு ஆன்மாவுக்கு உரியது அல்ல. அப்பர் சுவாமிகள் தன்னை பெண்ணாக பாவித்து எழுதியிருக்கிறார். ஏனென்றால் இது அவர் வாழ்வில் நடந்ததுதான். அவன் நாமம் கேட்டால், முதலில் அவர் எந்த சமயத்தில் இருந்தார் என்பது தெரியும். சமண சமயத்தில் இருந்தார். பல்லவ மன்னனினுடைய அரசவையில் அந்த மன்னன் சமண சமயத்தை சார்ந்தவன். இவருடைய அறிவை கண்டு அவன் மகிழ்ந்து வியந்து தர்மசேனர் என்ற பட்டத்தை கொடுத்து மிகப்பெரிய ஒரு பெருமைக்குரியவராக அவரை போற்றுகிறான், மதிக்கிறான். அதற்கு பிறகு அவருக்கு
தீராத சூளை நோய் வருகிறது. அங்கிருந்து அந்த சமண மடத்திலிருந்து வெளியே வந்து அக்கா இடத்தில், திலகவதி அம்மையாரிடத்தில் சென்று எனக்கு வயிற்று வலி குணமாக வேண்டும் என்கிறார். அப்பொழுது அக்கா தான் வேண்டிக்கிட்டாங்க சிவபெருமானிடத்தில், எப்படியாவது என் தம்பியை நீ திருப்பி விடு என்று. அப்பொழுது அவருக்கு அந்த சூளை நோய் வந்ததாக வரலாறு சொல்கிறது. அப்பொழுது அக்கா சொல்றாங்க, நாளை நாம் திருவதிகை என்கிற சிவனின் கோயிலுக்கு செல்வோம் என்ற உடனேயே மருள் நீக்கியார் எனும் இயற்பெயரும் தர்மசேனர் என்கிற பட்டப்பெயரும் அப்போது பெற்றிருந்த அப்பர் சுவாமிகளுக்கு ஏதோ ஒரு உள்ளுணர்வு மாற்றம். அந்த திருநீற்றை எடுத்து, சிவனின் திருநீற்றை எடுத்து உச்சியிலும் நெற்றியிலும் வயிற்றிலும் நாச்சியார் திலகவதி அம்மையார் தடவுகிறார்கள். உடனே அந்த சூளை நோய் குணமாகியது. அதற்கு பிறகு அவர் பல சிவஸ்தலங்களுக்கு சென்று பாடுகிறார், உருகுகிறார், இறைவனை நாடுகிறார், அழுகிறார். சிவம் ஒன்றே தன் பொருள் என்று வாழ்கிறார். வேறு எதுவும் அவர் நினைவில் இல்லை. அதற்கு பிறகு பல சிவஸ்தலங்களுக்கு சென்று சேவை செய்கிறார். சேவை செய்து இறுதியாக புகழூர் சென்று அவர் சித்தியாகிறார் என்று வரலாறு சொல்கிறது. அதற்கிடையே அவர் வைத்திருந்த எல்லா நம்பிக்கைகளையும் விட்டுவிட்டார். இப்படியெல்லாம் அவருடைய வரலாறு சொல்கிறது. அதைத்தான் அனுபவமாக இந்த பாடலில் எழுதுகிறார். என்ன நடக்கும்? தனக்குரிய தலைவனின் பெயரை கேட்கும் பொழுது தலைவிக்கு என்னவெல்லாம் மாற்றம் நடக்கும்? இது சன்மார்க்க பாவம். தாசமார்க்கம், சற்புத்திர மார்க்கம், சகமார்க்கம், சன்மார்க்கம் என்று 4 மார்க்கங்களில் இறைவனை நாம் அடைவதற்கு நம்முடைய சம்பிரதாயத்திலே சொல்கிறார்கள். தாசமார்க்கம் என்பது இறைவனை ஆண்டவனாகவும் நம்மை அடிமையாகவும் பார்ப்பது. சற்புத்திர மார்க்கம் என்பது இறைவனை தந்தையாகவும் தாயாகவும் பார்த்து நம்மை அவருடைய மகளாகவும் மகனாகவும் பார்ப்பது. சகமார்க்கம் என்பது இறைவனை தோழனாக பார்ப்பது. சன்மார்க்கம் என்பது இறைவனை தலைவனாகவும் நம்மை தலைவியாகவும் பாவிப்பது. இது நிறைவு பாவம். இதுதான் மாணிக்க வாசகரின் பாவம் என்பார்கள். ஆனால் இதை அப்பர் சுவாமிகள் இந்த பாடலில் மிக அழகுற காட்டியிருக்கிறார். எப்படி? மீண்டும் சொல்கிறேன், முன்னம் அவன் நாமம் கேட்டால், முன்னம் எப்போவோ அவனுடைய பேரை கேட்டிருந்தாலும் அவன் அந்த பேரை கேட்டதனுடைய பலன் என்ன ஆச்சு? முன்னம் அவன் ஆரூர் கேட்டால், அதற்கு பிறகு மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டார். கேட்டுட்டு தான் இருக்கா. இப்ப மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டார். எப்படி இருப்பான் தலைவன் என்று அவனுடைய புகழை எல்லோரும் சொல்ல கேட்கிறாள். இறைவனினுடைய புகழை, அவன் சிறப்பை, அவனுடைய கருணையை, அவனுடைய பிரம்மாண்டத்தை, அவனுடைய ஆற்றலை, இப்படியெல்லாம் அந்த தலைவியாக பெண் கேட்கிறாள். தலைவனினுடைய வண்ணங்களை, அவன் பெருமையை கேட்கிறாள். பின்னும் அவன் ஆரூர் கேட்டான். அதற்கு பிறகு அவருடைய ஊர் என்ன என்று கேட்கிறாளாம். அப்பொழுது தலைவனினுடைய சென்று சேரும் இடம், அதை பற்றியெல்லாம் இறைவு நிலையை பற்றி கேட்கிறார். இது பக்தி சார்ந்ததாக இருந்தால் இறைவனினுடைய பெயர், பின்னர் அவனினுடைய அழகு, ஆற்றல், அவன் உருவம், அவனுடைய வாகனம் எப்படி இருக்கும், அவன் ஆபரணம் என்ன அணிந்திருப்பார், அவருடைய ஆடை என்ன, இப்படியும் நீங்கள் பொருள் கொள்ளலாம். இறைவனினுடைய உண்மை நிலை என்ன, நாம் போய் சேர வேண்டிய இடம் என்ன என்பதுதான் ஆரூர். இதையெல்லாம் கேட்ட பிறகு தலைவியாகிய பக்தை பெயர்த்தும் அவனுக்கே பிச்சியானாள். அதற்கு பிறகு அவளுடைய உள்ளத்திலே இந்த கேட்டு 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 அந்த கேட்டல் மூலமே சிந்தித்தல் நிகழ்ந்து அவனுக்கே பிச்சியானாள். முழுமையாக இது எப்பொழுது நிகழ்ந்தது, எப்பொழுது சரியை, எப்பொழுது கிரியை, எப்பொழுது யோகம், எப்பொழுது ஞானம் என்பதெல்லாம் விளக்க முடியாது. எப்பொழுது அரும்பு மலராகிறது, எப்பொழுது மலர் காயாகிறது, காய் எப்பொழுது கனியாகும் என்பதை யாராலும் கணிக்க முடியாது. அதுபோல அவளுக்குள் அந்த பக்தி அரும்பாகி மலராகி காயாகி கனிகிறது. பெயர்த்தும் அவனுக்கே பிச்சியானான். பிச்சி என்றால் அவனை பற்றியே சிந்திப்பது, வேறு ஒரு சிந்தனை இல்லை. பைத்தியமாயிட்டான்னு சொல்லுவாங்க இல்லையா, வேறு ஒரு சிந்தனை எல்லாவற்றையும் விட்டு விட்டால் பெயர்த்தும்.
எல்லா அனுபவங்களும், எல்லா பற்றுகளும், எல்லாவற்றையும் விடுத்து முழுவதுமாக அந்த சிவனுக்கே அவள் ஐக்கியமாகிவிட்டால், சிவன் நினைவிலிருந்து அவள் ஒரு நாளும் அதை விடுவதில்லை. முழுக்க முழுக்க அவள் சிந்தனை முழுவதும், எண்ணம் முழுவதும், மனம் முழுவதும் அவனாகவே மாறிவிட்டாள். அதுதான் பெயர்த்தும் அவனுக்கே பிச்சியானால். இதுதான் பக்தியின் நிலை. இப்படி எழுதுறாரு பாருங்க. பைத்தியமாயிட்டாளாம். இது சாதாரண உலகியல் வாழ்க்கையில் இருக்கிற காதலன் காதலிக்குள்ள கூட இது நிகழும். அதற்கு பிறகு வேறு எது பார்த்தாலும் அந்த காதலிக்கும் காதலனுக்கும் அந்த துணைவரினுடைய நினைவுதானே வரும். அது பக்தியில் நிகழ்கிறதா. இதுதான் இது சிற்றின்பம், அது பேரின்பம். எப்படி சாதாரண உலகியல் வாழ்க்கையில் இருக்கிற ஒரு தலைவன் தலைவிக்கு இது நிகழ்கிறதோ, உண்மை அன்புடையவருக்கு அப்படி இறைவன்பால் நமக்கு நிகழ வேண்டும். அதுதான் பேரின்பத்திற்கு நம்மை அழைத்துச்சு. சரி, பெயர்த்தும் அவனுக்கே பிச்சியானால் அன்னையும் அத்தனையும் அன்றே மறந்தான். அவ்வளவுதான். எப்படி திருமணமானவுடன் தன்னுடைய குலம், தன்னுடைய கோத்திரம், தன்னுடைய பிறந்த பெயர் என்ன என்ன இனிஷியல்ல இருந்து மாறிடுது இல்லையா? முதல் எழுத்து எல்லாம் மாறிடுமே. குலதெய்வத்திலிருந்து மாறிடும், ஊர் மாறிடும், பேர் மாறிடும். எல்லாவற்றையும் விடுத்து விடுவாள் அல்லவா? அப்படி எப்பொழுது இறைவனை தனக்கு உரியவனாகவும் தன்னை அவனுடைய உடைமை பொருளாகவும் நினைத்தாலோ அப்பொழுதே அன்னையும் அத்தனையும் அன்றே மறந்தாள். இது பக்தி நிலை. சரி, இதுவே ஞானம் என்றால் திரோதன சக்தியாகிய அன்னையும் உருவ கடவுளாக விளங்கக்கூடிய அவள் என்னென்னமோ பாவனையில் இருந்திருப்பாள் அல்லவா? தத்துவம் அனைத்தும் தாம் ஒருங்கே ஒழிந்திட சத்துவம் ஒன்றே தனித்து நின்றோங்கிட என்பார் வள்ளல் பெருமானார். அதுபோல அவளுடைய பாவனை கற்பனையில் இருந்த எல்லா தெய்வ நிலைகளும் அகன்று அந்த உண்மை நிலை என்ன என்று அவள் அறிந்து கொள்வாள். இந்த மாயையெல்லாம் விலகிவிடும். அதெல்லாம் விலகி அன்னையும் அத்தனையும் அன்றே நீத்தாள் அகன்றால் அகலிடத்தார் ஆச்சாரத்தை. இதுபோல வள்ளல் பெருமானார் அவர்கள் தன்னுடைய அகவல் வரிகளிலே ஆண்டவர் தம்மோடு இரண்டர கலக்கும் பொழுது என்ன நிகழும் என்பதை பலவாறாக உரைத்திருப்பார். அதில் மிக முக்கியமாக தத்துவம் அனைத்தும் தாம் ஒருங்கே ஒழிந்திட சத்துவம் ஒன்றே தனித்து நின்று ஓங்கிட உலகெல்லாம் விடயம் உலவெல்லாம் மறைந்திட அழகிலா அருளின் ஆசைமேல் பொங்கிட என்பார். எப்படி இறைவனோடு இரண்டர கலக்கும் பொழுது மற்ற அந்த உலகியல் சார்ந்த விஷயங்கள் தானாகவே அறுபட்டுவிடும். தானாகவே அந்த அருள் கைகூடும் பொழுது எப்படி மரத்தில் பழம் பழுக்கும் பொழுது பழுத்து விட்டால் அதிலிருந்து தானாகவே அந்த காம்பில் இருந்து விழுந்து விடுமோ, அப்படி இறைவனினுடைய அந்த அருள் அனுபவம் வாய்க்க பெறும் பொழுது எல்லா விதமான ஆச்சாரங்களும் அவளுக்கு இருந்த அந்த பக்திக்கு இல்லது அந்த தலைவிக்கு இருந்த எல்லா கர்ம அனுஷ்டானங்கள் அனைத்தும் விலகிவிடும். நோ ரூல்ஸ், எந்த விதியும் கிடையாது. எல்லாத்தையும் அவ மறந்துடுவா. ஐயோ, இப்படி தலைவனை அடைந்தால் நாம என்ன நடக்கும் என்பதை உண்மை அன்புடையவர்கள் அந்த இறைவனை அடையும் பொழுது எல்லா அனுஷ்டானங்களும் உண்மை பக்திக்கு அது நடக்கும். எல்லா கட்டுப்பாடுகளில் இருந்தும் எல்லா விதிகளில் இருந்தும் அப்படித்தானே ஆண்டாள் சூடி கொடுத்தாள் தன்னுடைய மாலையை. அப்ப அவர்களுக்கு கட்டுப்பாடுகள், கண்ணப்ப நாயனாருக்கு ஏதாவது ஆச்சாரம் இருந்ததா? உண்மை பக்தனுக்கு எந்த ஆச்சாரமும் இல்லை. அந்த அன்பு ஒன்றுதான் அவனுடைய ஒழுக்கமாக இறைவன் பார்ப்பார். அப்படி எத்தனை சொல்லலாம். எல்லா நாயன்மார்களின் ஆழ்வார்களின் வரலாறிலும் இது இருக்கிறதே, பக்தர்களினுடைய வரலாறிலும். அப்படி எல்லா ஆச்சாரங்கள் இதுவரை இருந்த எல்லா விதிகளும் அவர்களுக்கு அகன்றுவிடும், தானாகவே கழன்றுவிடும். அகன்றால் அகலிடத்தார் ஆச்சாரத்தை. அப்புறம் தன்னை மறந்தாள். அதுக்கப்புறம் அவளே யாருன்னு அவளுக்கு தெரியாது. ஏனென்றால் தன்னுடைய முழுமையாக தான் எல்லாவற்றையும் விடுத்து விடுவாள். இந்த உடல் அல்ல, இந்த மனமல்ல, இந்த உயிரல்ல, பரபிரம்ம சொரூபமே நான் என்பது ஞான நிலை. ஆனால் முழுமையாக இறைவனிடத்தில் தன்னை ஒப்படைக்கும் பொழுது அவன் உடையவன், நான் உரிமை பொருள், அவ்வளவுதான். அவனை வைத்துதான் இவள் தன்னை அடையாளம் காண்பிப்பாள். இவளுக்கென்று தனியாக எந்த அடையாளமும் மறைந்துவிடும். தன்னை மறந்தாள், தன் நாமம் கெட்டால், தன் பெயரும் அவளுக்கு கெட்டுவிட்டது.
இது ஒரு புறத்தில் தோன்றுவது. அகத்தில் தோன்றுவது அந்த நாமமெல்லாம் போயிடும். நான் இறைவனின் அடியாள், அடியவர், அடிமை, அவனுடைய குழந்தை. வள்ளல் பெருமானார் எப்பொழுதும் என்ன சொல்லுவார்? ஞான சபை தலைவனுக்கு நல்ல பிள்ளை நான், முத்தரெல்லாம் போற்றும் அருட்சித்தர் மகன் நான், இப்படித்தானே சொல்லிக் கொள்வார்கள் அன்பர்களே. அதுபோல தன்னை மறந்தால், தன் நாமம் கெட்டால், பிறகு தலைப்பட்டால் நங்கை தலைவன் தாளே. அதற்கு பிறகு அவள் தன் தலைவனினுடைய திருவடி அல்லாது வேறு ஒன்றையும் அவள் உள்ளம் நாடவில்லை. முழுமையாக அவள் எல்லாமே அந்த தலைவனுக்கு அளித்து விட்டால் அதற்கு பிறகு அவளுக்கு வேறொரு சிந்தனை இல்லை. எண்ணமெல்லாம் அவனே, எல்லாமே, மனம், உடல், உயிர், ஆன்மா அனைத்தையும் அவனுக்கே அர்ப்பணித்து விட்டால் பக்தியினுடைய முழுமையான நிலை, பூரணமான நிலை, சித்தி பெற்ற நிலை என்றால் இதுதான் இலக்கணம். ஒரு பக்திக்கு என்னவெல்லாம் நிகழ வேண்டும் என்பதை தலைவன் தலைவி பாவத்தில் மிக அற்புதமாக அப்பர் சுவாமிகள் அருளிய பக்தியின் இலக்கணம் கேட்போருக்கு கண்ணீர் வரவழைக்கின்ற மிக ஆழமான பக்தியின் உணர்வை அப்பர் சுவாமிகள் இந்த தேவாரத்திலே உணர்த்தியிருப்பார். நாமும் இப்படியே பக்தி செலுத்தினால் பெற முடியாதது என்று ஏதும் இல்லை. வாழ்க வளமுடன். ஆதலால் பக்தி செய். தொடர்ந்து அம்மா அவர்களின் பதிவுகளை பெற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். மேலும் விவரங்களுக்கும் அம்மா அவர்களின் நேரடி மற்றும் இணைய வழி வகுப்புகளில் கலந்து கொள்ளவும் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள எண்ணை தொடர்பு கொள்ளவும்.